வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்துட்டு கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமா, நம்ம பண்ற ஒர்க் வந்து நமக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்டர்னல் காலிங் இருந்துட்டே இருந்துச்சு. 5-6 இடியா பத்த கொச போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இகாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார், பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் அப்படியா? ஓகே. எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அங்க ரெண்டு பேரும்? எனக்கு வந்து யூஎஸ் இதுல 10 lakhs மேல வாங்கிட்டு இருந்தேன். இல்ல புரியல. அது என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு மேல பெர் இருந்தாரு. மந்த் சொல்றீங்க? பெர் மந்த். ஓகே. சோ நீங்க 10 லட்சம் ஒரு 5 லட்சம் 25 லட்சம் ரூபா ஆவரேஜா மினிமம். யா 25 லட்சம் மினிமமே. ஓ நீங்களா யாருடா? How do I tell you? இப்போ என்ன பண்றீங்க? இப்போ வந்து ஆர்கானிக் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் தாராபுரம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வேலைக்கு போனோம், வீடு வாங்கணும், சிஸ்டர் வெட்டிங் எல்லாம் முடிஞ்சது. நான் யாருன்ற தேடல் இருந்துட்டே இருந்தது. ஒரு ஃப்ரெண்டு 2 அண்ணனுக்கு சமம், 4 தம்பிகளுக்கு சமம், லவ்னு வந்துட்டா 100 மாமாக்களுக்கு சமம்டா. ஒரு ஸ்டேஜில் ஃபோட்டோகிராஃபி தான் என்னோட தேடல்ன்றதை நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரி, இதை ஃபுல் டைமாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம்காக தாங்க நான் வந்து அந்த ஜாப் விட்டேன். மாசம் சேலரி வாங்கிட்டே இருக்கோமே, எப்ப சேலரி கொடுக்கற நிலைமைக்கு வருவோம் அந்த ஒரு தாட் வந்ததும் வேலை விட்டுட்டேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ கூண்டு உள்ள அடைச்ச கிளி மாதிரியே இருக்க மாதிரி எனக்கு ஃபீலா இருந்துச்சு. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. Wait and watch. ஒரு பட்டை வந்து தானா பறக்கிறதுக்கும் கீழே பிடிச்சி கூட ஆடுறது வித்தியாசம் இருக்கு சார். பட் நான் வந்து தானா பறந்தா போய் பொசுக்குன்னு ஒரு இடத்துல விழுந்துருமே. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எப்படின்னா இந்த ஐடி பொறுத்தவரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும். உண்மையாக சொன்னால் ஜாலியாக தான் இருக்கும். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அக்செப்டபிளா இல்ல சார். மேரேஜ் ஆனவங்களுக்கு தனியா அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். இப்ப விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்டை விட விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் இப்ப திரும்ப விவசாயத்தை விட்டுட்டு கார்பரேட்டுக்கு போலான்னு. மயிர் வேண்டி கிடக்கு பேருமே மயிர் வாடங்க. இதனால நான் எத்தனை வருஷம் நான் இழந்திருப்பேன். பணம் இல்லாம இங்க நிம்மதி இல்லை. பணம் அப்படிலாம் கிடையாது. என்ன மாதிரி ஊர்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை செய்யறதே ஒரு பெரிய ட்ரீம் தான். ஓ நீ அப்படி வரியா? இண்டஸ்ட்ரியே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப பழைய கதையை பேசிட்டு பஞ்சாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா தெரியும்னு சொல்லிட்டு இல்ல சார், இல்ல சார், நீங்க சொல்றது இன்னைக்கு இருக்க ஆப்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. மாசா இருக்கு, கெத்தா இருக்கு அப்படிலாம் சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. நாங்க பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். என்ன கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படி? நீங்க என்ன வேலை பாத்தீங்க? HR என்ன வேலை பாத்தீங்க? HR மிஞ்சு போனா என்ன வெட்டுவீங்களா? ஓபனா சொல்ற வெட்டுவீங்களா? இல்ல ஜோ வெட்டுவீங்களா? 100 பேரை கொண்டு என்ன வெட்டுவீங்களா? ஜாப் செக்யூரிட்டி இருக்கிற துறை எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்துடுறோம். ஜாப் செக்யூரிட்டி கேட்டீங்கன்னா விவசாயத்துக்கு வாங்க. நாங்க 10 வருஷம் விவசாயத்துல ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இத பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் வாங்க. நான் வந்து விவசாயம் பண்ண போறேன்னு போங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி நான் 2 லட்சம் ரூபாய் ஜாப்பை விட்டுட்டு விவசாயம் பண்ண போறேன். இந்த டேக்கை யூஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. கீழே விழும்போது என் ரெக்கையை நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த கதைகள்லாம் இருக்கு. அதுவும் நமக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தான். ஆனா இட் இஸ் தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கறானே கவர்மெண்ட்ல. பாம்பன் பாலத்தை கட்டினது உங்க குருநாதராமே சொல்லி. ஐயோ ஐயோ